சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மொட்டை மாடியில் ரவி, மனோஜ், முத்து 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா சமையல் கட்டில் சாப்பாடு எல்லாமே சூடு பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட்டு தூங்க போகிறோம், மீதி இருக்க சாப்பாடெல்லாம் சூடு பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி சூடு பண்ணி வைக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க வராங்க, ஸ்ருதி வராங்க. மீனாக்கா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அப்போ ரோஹிணியும் வராங்க. ரோஹிணி காஃபி வேணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கும் காஃபி கொடுக்குறாங்க. என்ன உங்கள் 2 பேரும் தூக்கம் வரலையா அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க 2 பேருமே மாடிக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி எதுவும் சண்டை எதுவும் போட்டிங்களா அப்படிங்கிறாங்க. சண்டை எதுவும் போடலை, சும்மா போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அடுத்தவங்க கஷ்டத்தில் குளிர் காயக்கூடிய ரோஹிணி ஸ்ருதிகிட்ட கேட்குறாங்க, உங்கள் அப்பாவை இந்த அளவுக்கு முத்து அசிங்கப்படுத்தியிருக்காரு, கை நீட்டியிருக்காரு, இதெல்லாம் மறந்துட்டு ஸ்ருதி நீங்கள் வந்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ரொம்பவே கோவப்படுறாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க ரோஹிணி, அவங்க அப்பா மட்டும் பண்ணது சரியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவும் சரியாக பண்ணலை ரோஹிணி, நீங்கள் சொல்லுற அளவுக்கு இல்லை, எங்கள் அப்பாவும் கடுமையாக நடந்திருக்காரு மீனா விஷயத்தில், அதனால் முத்து பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல, ஆனால் அதையே நினச்சிட்டு இருப்பானேன்னு சொல்லி விட்டுட்டேன், நான் வாழ போகிறது ரவி கூட தானே, இவர் வீட்டுக்காரர் கூட இல்லையே அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதிகிட்ட ரோஹிணி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுறது சரி தான், ஆனால் முத்து மாதிரி கெட்டமாக இருக்க வீட்டில் வர்றது கஷ்டம் தானே அப்படிங்கிறாங்க. ரோஹிணி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நீங்கள் எவ்வளோ சண்டை போடுவீங்க வைப்பீங்க, அப்படி இருக்கும்போது உங்களை முன்னுதாரணமாக ஸ்ருதி எடுத்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, யாரை எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ரோஹிணி, நீங்கள் விடுங்க, நீங்கள் உங்கள் புருஷன் கூட சண்டை போட்டதே இல்லையா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை ரோஹிணி, நாங்கள் அந்தளவுக்கு சண்டை போட்டதில்லை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, புருஷன் பொண்டாட்டினா 1000 சண்டை வரும், சண்டை வந்தாலும் ஒருத்தர் விட்டுட்டு போகிறது வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கைன்னா மேடு பள்ளம் நிறைந்தது தான், அதனால் எல்லாமே நடக்கக்கூடிய விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. இவங்க 3 மருமகளும் பேசிகிட்டு இருக்கிறத விஜயா பார்க்குறாங்க. இவ்வளோ 3 பேர் என்ன பொசுக்குன்னா ஒன்றா தனியாக பேசிக்கிட்டே இருக்காளுங்க, இது நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமல்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இந்த 3 பேர் நைட்டுக்கான சேர்ந்துக்கிட்டு ஒன்றா தூங்க மாட்டேங்காளுங்க, காப்பியை குடிச்சிட்டு அடுப்பங்கரையில் போய் பேசிக்கிட்டு இருக்காளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, நான் பல முறை உன்ட்ட சொல்லிட்டேன், மருமக மாதிரி ஒன்றா பேசுகிறாங்கன்னா ரொம்ப நல்லது, அவங்க அக்கா தங்கச்சியாக இணைஞ்சு வாழக்கூடியவங்க, காலத்துக்கும் அவங்க தான் ஒன்றா இருக்க போகிறாங்க, நம்ம காலம் முடிஞ்சிருச்சு சரியா, அவங்க சந்தோஷத்தை நீ கெடுக்காத அப்படிங்கிறாங்க. நான் கெடுக்கிறதுக்கு சொல்லலைங்க, அவங்க என்ன பேசுகிறான்னு நம்மளுக்கு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்படி கோழி பார்த்துக்கிட்டே இரு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மாடியில் பேசிகிட்டு இருக்காங்க மனோஜ், ரவி, முத்து. இந்த மாதிரி கல்யாணம் முடியுதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னாலும் சொன்னாலும் அவளை கேட்டுக்கிட்டாளுங்க, ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு அவங்க சொல்லுறது தான் நம்ம ஆட வேண்டியிருக்கு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறது அதான் உண்மை, முன்னாடி உங்கள் சௌரியத்துக்கு இருந்திருப்பிய, சௌரியத்துக்கு பேசியிருப்பிய, இப்போ அப்படி பேச முடியாதுல்ல, நானும் என்னையும் உட்பட தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, அன்றைக்கி அவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன், என் மாமனார் வேறு கை நீட்டிருக்கேன், ஆனால் அன்னி சொன்ன வார்த்தைக்கு நீ நிப்பாட்டிட்டியே அப்படிங்கிறாங்க. வேறு என்ன செய்ய, அங்கே தானே சுவிட்ச் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. 3 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதிகிட்டேருந்து ஃபோன் வருது ரவிக்கு. ரவி உடனே என்ன ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. மேலே எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. வர ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு மொளமொழன்னு கீழே போயிடுறாங்க. உடனே பார்த்தியா பொண்டாட்டிக்கு எப்படி போய்விட்டு தான் பார்த்தியா அப்படின்னு முத்து மனோஜை பார்த்து சொல்கிறாரு. உடனே ஆமாம், அவன் கொஞ்சம் வேந்தாங்களி தான் அப்படின்னு இருக்கார் மனோஜ் பெரிய பிள்ளைட்டப்பா. மறுபடியும் மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ரோஹிணி. உடனே ரோஹிணி கீழே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நீ வரலன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. வர ஓடுதார். 2 பேத்தாங்களுக்குள்ள இப்படி தான் இருக்கியா அப்படின்னு முத்து பேசுகிறாரு. ஆனால் முத்துக்கு என்ன 2 பேர் வீட்டுக்காரையும் ஃபோன் அடித்தாங்க, 2 பேரும் ஓடிட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு நம்ம வீட்டுக்காரி ஃபோன் அடிக்கல, சரி நம்ம அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு அடிக்கிறாங்க. மீனா வீட்டுக்கு கீழே ஹாலில் பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே, என்ன மீனா, எனக்கு நீ ஃபோன் அடிக்கல அப்படிங்கிறாங்க. என்னங்க வீட்டிலே தானே இருக்கோம், வீட்டிலேருந்தே ஃபோன் அடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ அடிக்கல தான் நான் அடித்தேன் அப்படிங்கிறாங்க. நான் அடிக்கணுமா, என்ன காரியம், நீங்கள் தானே மேலே தூங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, மேலே 3 பேரும் பேசிகிட்டு இருந்தோம், அவங்க போய் ஃபோன் அடித்து கீழே வாங்க அப்படின்னாங்க, வந்துட்டாங்க, அதனால் நீ எனக்கு ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஃபோனை வச்சா தாங்க கட் பண்ண முடியும், சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க, சரி ஃபோன் அடிங்க நான் அடிக்கேன் அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடித்தோன்னே, எப்போ கீழே வரீங்க, சரி ரைட்டு நல்லா இருக்கீங்களா, சரி தூங்குங்க மேலே அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு வைக்காங்க. மீனாவுக்கும் புது வகை அனுபவமாக இருக்குது. மீனாவும் பயங்கரமாக சிரிக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதி வராங்க. ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாங்க. அக்கா எனக்கு பூ வேணும் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நாளைக்கு ஒரு ஆளுக்கு கட்டிகிட்டு இருக்கேன், உனக்கு ஃப்ரெஷ்ஷாக கட்டி தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போ நைட்டு வேணும் என்ன அப்படிங்கிறாங்க. நான் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ மாலை எட்டு போகிறாங்க, மல்லிகைப்பூ கொண்டு போகிறாங்க. இதை பார்த்தா மீனாவுக்கு ரொம்பவே சிரிப்பாக இருக்குது. சரி நைட்டு இன்றைக்கி குஜால் நடக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் மீனாவும் முத்தை நினச்சி சிரிச்சுக்கிறாங்க, முத்தும் மீனாவை நினச்சி சிரிக்கிறாங்க. இப்படியான வாழ்க்கையை நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நடக்கும்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப இன்பமயமாக இருக்குது. மீனா கூட நான் எப்பவும் போல் இருக்கிறது மாதிரி தான் அவளுக்கு பிடிக்குங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்பவே சிரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சுருதியோட அம்மா மறுநாள் காலையில் வராங்க. எப்படியாவது இந்த விஜயா வீட்டில் ஒரு ரணகலத்தை ஏற்படுத்தணும், சுருதி ஆனால் வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம அப்பா இருக்கிற இல்லாத நேரத்தில் தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கனெக்ட் பண்ணி போகிறாங்க. அப்போ விஜயா உட்காந்துட்ருக்காங்க. வாங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. உள்ளே உட்காடுறாங்க. அப்போ ஒரு பூ அங்கே ஒரு பெண்மணி வராங்க. வந்தோடனே எம்மா பூக்காரம்மா பூத்தாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பார்க்க பூக்கார மாதிரியே தெரியுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் மாட்டு வச்சுருந்தீங்கன்னா பால்காரம்மான்னு சொல்லியிருப்பேன். பூக்கடை தானே வச்சுருக்கீங்க, விஜயாங்க நீங்கள் தானே? மீனா அவங்க வருவாங்க தானே? நான் பூ கட்டி வைக்க சொல்லியிருக்கேன், பூ எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது வைக்காது அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் சொல்லிட்டு தான் போனேன், கரெக்டாக கட்டி வச்சுருப்பேன், எடுத்துவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தி பூ எடுத்து கொடுங்க கேட்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. உடனே பயங்கர சிரிப்பு சுருதியோட அம்மாவுக்கு. ஆகா இவ்வளோ இதை வச்சே நம்ம நினைக்கலாம் அசிங்கப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினைக்கிறாங்க. அப்போ அந்த பூவை எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. ஏங்க மலம் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்களே போட்டுக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் பூவை நான் மலம் போட முடியுமா அப்படிங்கிறாங்க பூ வாங்க வந்தவங்க. உடனே சம்மந்தி அளந்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. சுருதி அம்மா முன்னாடி ஒருத்தி வந்து அசிங்கப்படுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு கையில் மடித்து கொடுக்குறாங்க. சரி நாங்கள் பிடிங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போகிறாங்க. உடனே கோவத்தில் கேரிபேக்கோட வராங்க. உள்ள நம்ம மல்லிகைப்பூவும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இன்னும் நம்ம அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு சம்மந்தி சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி காஃபி போட்டு கொடு அப்படிங்கிறாங்க. காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ ரோஹிணி பார்க்குறாங்க. நீ என்னெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க, நீ அசிங்கப்படுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சுருதி அம்மா பேச ரொம்ப ரசனையாக பார்க்குறாங்க. சுருதி அம்மா சொல்கிறாங்க, சம்மந்தி நானும் வெளியில் தான் பூ வாங்கணும், எனக்கு ஒரு 200 பூ தாங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி பிடிங்க துட்டில் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க காசுக்கு தானே வைக்கிறீங்க, நீங்களும் பூ வைக்கிற உங்கள் குடும்பம் தானே, உங்கள் உங்கள் மருமகளுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக தானே இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. ரொம்பவே கடுப்பாகுது. இந்த சம்மந்தி நம்மளை ரொம்பலாம் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே இவங்க கொண்டு காஃபியை கொடுக்குறாங்க. ரோஹிணி வேண்டாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் சுருதியும் ரவியும் வெளில போய்ட்டு உள்ளே வராங்க, வீட்டுக்குள்ளே வராங்க. உடனே சுருதியும் ரவியும் பார்த்துட்றாங்க. அப்புறம் நல்லா இருக்கீங்களா, சுருதி நல்லா இருக்கியா, நல்லா இருக்கமா, நம்ம திடீர்னு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை சும்மா தான் வந்தேன், அப்படியே உங்கள் மாமியாரை பார்க்க வேண்டிய தான் பார்த்துட்டு போகிறேன், பூ வாங்கிட்டு போகிறேன் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை மீனாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்களா உங்கள் மாமியாரை தான் பூ வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வராங்க சுருதி. அப்போ மீனா ரொம்பவே நம்ம விஜயா ரொம்பவே கோபமாக இருக்காங்க. விஜயாவை பார்த்த சுருதி, ஆண்டி மீனாவுக்கு வந்து நீங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க, அதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது, பூக்கடை திறந்துருக்கு, யாருமே இல்லை, கொஞ்சம் பூக்கடையை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ரொம்பவே கோபமாகுது விஜயாவுக்கு. ஐயம்மன்னா பூக்காரம்மா பூத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க, இவன் வேணும்னா பூக்கடையை பார்த்துக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காலில் கிடந்து கத்திட்டு கிடக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணிக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னையே உங்கள் அப்பா வரலையா, நீ இப்போ உங்கள் வீட்டிலேருந்து அது கொண்டு வரலையா இது கொண்டு வரலையான்னு இந்த ஆண்டி என்ன பாடுபடுத்திட்டு இருந்தாங்க, இப்போ உங்களை அசிங்கப்படுத்தும்போது எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி பையன் வராங்க. என்ன ஆண்டி ஒரு மாதிரி பேசிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பார்த்தியா அம்மா என்னை வந்து என்னெல்லாம் சொல்லிட்டு போனான்னு பார்த்தல, நான் பூக்காரியான், இந்த பூக்காரிக்காக என் பேரை அசிங்கப்படுத்துகிறாங்க அவங்க, நான் சம்மந்தின்னு பார்க்குறேன், இந்த சுருதி வேறு என்ன வந்து பூக்கடையில் ஆள் இல்லை போய் பாருங்கங்க, அவள் அவ்வளோ தும்பு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி ரொம்ப சொண்டா பேசிட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, ஆனால் இந்த பூக்கடை இருக்கிறதுனால உங்களுக்கு அசிங்கம் தான், எனக்கும் அசிங்கம் தான், ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஓரேஞ்சிக்கும் சுருதி ரேஞ்சுக்கும் இந்த பூக்கடை அசிங்கமாக தான் தெரியும், கண்டிப்பாக இதை எப்படியாவது இந்த பூக்கடையை அகற்றணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏன்டா ஆண்டி, மாநகராட்சியில் பெர்மிஷன் வாங்காமல் தான் அவசரமாக முத்து இந்த கடையை வச்சார், பெர்மிஷன் லெட்டர் வாங்கியிருக்க மாட்டார், நம்ம கால் பண்ணி பெட்டிஷன் கொடுத்து கால் பண்ணி புகார் அளித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துட்டு அதை வந்து அகற்றிடுவாங்கல்ல அப்படிங்கிறாங்க. சூப்பர் ரோஹிணி, அதை பண்ண ரோஹிணி அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி கால் பண்ணுறாங்க மாநகராட்சிக்கு, இந்த மாதிரி சாலையை ஆக்கிரமித்து ஒரு பூக்கடை வச்சுருக்குறாங்க, அதுக்கு எந்த பெர்மிஷனும் ஏதோ வாங்கலை, அதனால் வந்துட்டு அதை அகற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே மாநகராட்சியில் வந்துட்டு அந்த வண்டியை எடுத்து ஏற்றுறாங்க. இதை பார்த்த மீனா ரொம்பவே பரிதவிக்கிறாங்க. மாமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலையும் ஓடி வராரு. வந்துட்டு ஏங்க இந்த வண்டி எடுக்கிறீங்க, அவங்க இதை வச்சு தான் தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, சுயமரியாதையோடு வாழ்ந்துட்டுருக்காங்க, அந்த பூக்கடையை நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆனாச்சும் நீங்கள் படித்தால் தானே, மாநகராட்சியில் எவ்வித பெர்மிஷன் வாங்கல, அது போக வந்து சாலையை வந்து வழிமறிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால் நாங்கள் இதை எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. யாருங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் சுருதியோட அம்மா நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க, இனிமேல் இந்த கடையே இருக்காது அப்படின்னு நினச்சி விஜயா வா மொட்டமாக நினைப்போம்,
இது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி ரோகிணியும் விஜயாவும் பார்க்குறாங்க. மீனா கதறதை பார்த்து ரொம்பவுமே ஆனந்தம் அடைகிறாங்க ரோகிணியும் விஜயாவும். ஆகா, இன்னும் இந்த அசிங்கம் இங்கே கிடையாது, பூக்கடையே நம்ம இருக்காது அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. முத்துக்கு ஃபோன் பண்ணி மீனா சொல்கிறாங்க, ஏங்க இப்படி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க. முத்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. நம்மளுக்கு வந்து பிடிக்காதவங்க ஏதாவது செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்காங்க. அப்போ தான் இவங்க யோசனை பண்ணுறாங்க, வீட்டிலே நம்ம அம்மாவுக்கோ ரோகிணிக்கோ நம்ம கடை வச்சுருக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த சூழ்நிலையில் மனராஜ்லேருந்து இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்காங்க. அப்போ தான் அவருக்கு யோசனை வருது, நம்ம ஏன் வந்து மீனாவை வந்து முடக்குவானே, அவள் வந்து சுயமரியாதையோடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவள் தொழில் பண்ணணும். அவள் உழைச்சி வீட்டுக்கு கொடுக்கணும்னு இல்லை, கண்டிப்பாக அவளுக்கு ஒரு சுயமரியாதை நம்ம வீட்டில் வரணும்னா கண்டிப்பாக தொழில் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே நேராக ஒரு கார் ஷோரூம் பக்கத்தில் உள்ள பைக் ஷோரூம் போகிறாரு. அந்த பைக் ஷோரூமில் போய் புதுசாக ஒரு பைக் ஒன்று எடுக்கிறாரு, பூவாயிரம் பண்ணுற மாதிரி. அந்த பைக்கு வழியை கொண்டு இறக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. முத்தை பார்த்தோன்னே ரோகிணிக்கு ரொம்ப எக்காலச்சிரிப்பு. விஜயாவுக்கு ரொம்பவே ஆணவத்தில் இருக்காங்க. நீ பூக்கடை முன்னாடி வச்சுருக்கான ஆடனா இப்போ அதுவும் போச்சா அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு முடிக்கிறாங்க. உடனே அதை பார்த்தோன்னே, என்னம்மா பூக்கடை போயிருச்சுன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக பூக்கடை வச்சவன் பொண்டாட்டி, நீனும் ஒவ்வொரு நாளும் அசிங்கப்படுத்திட்டு இருந்தேன், அதான் கடவுளுக்கு பொறுக்கல, அதான் கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. கடவுள்லாம் பொறுக்க தான் செய்தார், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் ஒரு உங்களுக்கு பொறுக்கலை, அதனால் போயிடுச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கள் எப்பா வாங்க கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே எதுக்கு முத்து, இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அதை மறந்துட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீனாவுக்கு நம்ம ஏதாவது கடை பார்த்து கொடுக்கலாம் முத்து அப்படிங்கிறாங்க. சரிப்பா, அதை செஞ்சுருவோம்பா, முதல்ல வாங்கப்பா இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவன் கூப்பிட்டா நம்ம எதுக்குங்க வெளியே போகணும், அவன் கடையை வந்து மாநகராட்சிலேருந்து எட்டு போயிட்டாங்க, மறுபடியும் கடை வைக்கணும், வேறு மாதிரி செய்யணும்னு சொல்லி கூப்பிடுதாங்க, அது சரி வராதுங்க அப்படின்னு இருக்காங்க. சரி விஜயா, அவன் கூப்பிடுது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் பார்க்குறாங்க. புது பைக்கு நிற்குது, அதில் மாலைகளெல்லாம் போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னா விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. உடனே அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க, முத்து எப்பா இது வந்து மீனாவுக்கு இந்த பைக் வாங்கியிருக்கேன், அவள் பூக்கடை இருந்தால் வந்து அவளால் சுயமாக தொழில் பண்ண முடியாது, வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை முடைக்கலான்னு நினச்சாங்க. அதெல்லாம் தடைபடுவதெல்லாம் ஒரு காலம் தடைப்படாதுப்பா. இப்போ பைக் வாங்கி கொடுத்தாச்சு, மீனா எங்கே பூவை கொண்டு டெலிவரி பண்ண நினைக்காளோ, என்ன செய்யணும்னு நினைக்கலாம் அழகாக பண்ணிடுவா. வீட்டில் வச்சு பூ கட்டுட்டோம், அந்த பைக்லேயே டெலிவரி பண்ணட்டும். ஏன்னா முதையாவது விஜயா மலரகம் வந்து இந்த இடத்துல மட்டும் செயல்பட்டுச்சு, இப்போ பைக்கில் இந்த சென்னை பூராமே ரவுண்ட் அடிக்கட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சபாஷ் முத்து அப்படிங்கிறாரு. முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதை விட இருமடங்க மீனா சந்தோஷப்படுறாங்க. எங்கள் குடும்பத்திலே வந்து பைக்கு நாங்கள் சொந்தமாக இது வரைக்கும் வாங்கினதே இல்லை, நீங்கள் முறை எனக்கு பைக் வாங்கி தந்து தொழில் பண்ண சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா மீனா அப்படிங்கிறாங்க. எனக்கு சைக்கிள் தான் ஓட்ட தெரியும் அப்படிங்கிறாங்க. சூப்பர், சைக்கிள் ஓட்டினா அழகாக பைக் ஓட்டிடலாம், நான் உனக்கு 2 நாள் வந்து ஓட்ட சொல்லி தரேன், அப்புறம் எல்எல்ஆர் போட்டு தரேன், அதுக்கப்புறம் உன் பாட்டில் ஓட்டு தொழில் பண்ணு, வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இரு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஆகா, இந்த பூக்கடையை நம்ம அகற்றிட்டோம்னா நம்ம தொழிலே பண்ண மாட்டான்னு நினச்சோம், இன்னும் பண்ணுவா போலே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பவும் ரோகிணி வராங்க விஜயாட்ட. ஆண்டி, நீங்கள் வந்து கடையை அகற்றினா அவள் தொழிலே பண்ண மாட்டான்னு சொன்னீங்க, இப்போ பாருங்கள் மறுபடியும் அவன் புருஷன் ஒரு பைக் வாங்கி கொடுத்தான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதுக்கும் ஒரு ஆப்போசிட் சரி வந்துடும், அவளுக்கு லைசன்ஸ் எதுவும் இருக்காது, அவள் என்றைக்கு பூவாரம் பண்ண போகிறாளோ அன்றைக்கி நம்ம கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய பண்ணி பைக்கையும் போயிடும், தொழிலும் போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இவங்க சிரிக்கிறாங்க. இவங்கள முறியடிக்கும் விதமாக முத்து வந்து மீனாவுக்கு எல்லா ரிப்போர்ட்டையும் கையில் கொடுத்துட்றாங்க. அவங்க பாட்டில் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவங்க வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மீனா வந்து லைசன்ஸ் எதுவுமே இல்லாமல் பைக் ஓட்டிகிட்டு இருக்காங்க, வச்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு வந்து அரசியல் செல்வாக்கு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்டவங்க புகார் அளிக்காங்க. ஆய்வுக்கு வராங்க. அப்போ எல்எல்ஆர் வச்சுருக்குறாங்க, டாக்குமெண்ட்லாம் தெளிவாக இருக்குது. இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது, இவ்வளோ ஆவணங்கள் தெளிவாக வச்சுருக்காளா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு முத்துட்ட, உங்கள் தொழிலுக்கு யாரோ பிடிக்காம தான் செஞ்சிட்ருக்காங்க, பூக்கடை ரோட்டில் வச்சுருந்தா அதை வந்து லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி மாநகராட்சியில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுத்தாங்க. என்ன இப்போ என்னன்னாக்க பைக் ஓட்ட மீனாவுக்கு லைசன்ஸ் இல்லை, அது இல்லை இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போவும் நீங்கள் ஆவணப்பூர்வமாக நிரூபிச்சிட்டிங்க. முத்து, முதல்ல யார் அந்த மாநகராட்சியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி எப்படியாவது அதை உண்மைத்தன்மை அறியணும். அப்படி அறிஞ்சிட்டா உனக்கு யார் எதிராக செயல்படுதா, அவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த ரோகிணிக்கு ரொம்பவே ஷாக்கு. ஆகா, நம்மளையும் ஆண்டியும் கண்டுபிடிச்சிடுவாங்களோ, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. முத்து வேறு ரொம்ப கோவக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. அப்பவும் நினைக்காங்க, அப்படி எதுவும் பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஆண்டியை மாட்டி விட்டு, ஆண்டி தான் செய்ய சொன்னாங்க, நான் வேணான்னு சொன்னேன்னு சொல்லி சமாளிச்சிருவோம் அப்படின்னு நினைக்காங்க.
ரோஹிணி. இந்த சூழ்நிலையில் ஸ்ருதி அம்மா வீட்டில் நினைக்காங்க, இன்னொரு வாய்ப்பு எப்படியாவது தேடணுங்க. ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணால் தாங்க நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம சுதா, நீ ஒவ்வொரு நாளும் என் வீட்டுக்கு போ, அங்கே என்ன நடக்குன்னு பாரு, அதுக்கு ஏற்றாப்புல ஒரு குட்டையை கிளப்பிட்டே வா. அந்த அண்ணாமலை குடும்பம் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ நாள் நிம்மதி இல்லாமல் இருந்தோம். இப்போ நம்ம பொண்ணு நம்மகிட்ட பேசின பிறகு நம்ம நிம்மதியை அடைஞ்சிருக்கோம். ஆனால் அவங்களுக்கு நிம்மதியே இருக்கக்கூடாது. இந்த வாசுதேவனை பகைச்சா யாரும் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நான் வாசுதேவன் பொண்டாட்டி, என்றைக்குமே அண்ணாமலை குடும்பத்தை நிம்மதியாக இருக்க மாட்டேன். இப்போ கூட ஒரு ரவுண்டு போகிறேன், அங்கே எப்படி போதோ அதுக்கேற்றாப்புல பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே போன பிறகு தான் அவங்களுக்கு தெரிய வருது, பூக்கடை வாசலில் இல்லை. இந்த விஜயா வந்து நம்ம பூக்கடைமான்னு சொன்னோன்னே இந்த கடையை அழைச்சிட்டா போல், நம்ம வந்துட்டு இன்னும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. பைக்கில் விஜயா மலராகனு எழுதியிருக்கு, பைக்குனுக்கு. உடனே நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. என்ன சம்மந்தி, பைக் வியாபாரத்தில் பூ பயங்கரமாக வைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, இப்படிலாம் பேசாதீங்க, அது மீனாக தான் அப்படி செஞ்சிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, வீட்டு வாசல்லேருந்து பூக்கடையை எடுக்க வச்சிட்டிங்க, இந்த பைக்கை என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி ரொம்ப அசிங்கப்படுத்திகிட்டே இருக்கா, என்ன இந்த பைக்கையும் எடுக்கிறதுக்கு நான் வழி பண்ண பார்த்தேன். ஆனால் வந்து அந்த முத்து வந்து வேண்டாத வேலை செஞ்சு மறுபடியும் அந்த பைக்கை ஓட்டத்து மாதிரி பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படியா சம்மந்தி, உங்களுக்கு தானே சம்மந்தி அசிங்கம். இந்த வீட்டில் 2 பணக்கார மருமக இருக்காங்க. இந்த வீட்டில் பூவாரம் பண்ணால் அவங்கள பூக்காரின்னு தானே சொல்ல போகிறாங்க. அதை விட என்னெல்லாம் சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. இந்த சம்மந்தியம்மா வந்து எப்போ வந்தாலும் இனியை மீண்டும் மீண்டும் அசிங்கப்படுத்த மாதிரியே பண்ணுதாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி உங்கள் அம்மா வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. வா மம்மி, வந்தோடனே ஸ்ருதின்னு சொல்லி கேசுவீங்க, இப்போ எனக்கு கத்துறதே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லடி, வீட்டுக்குள்ளே நீனும் மாப்பிள்ளையும் இருக்கீங்க, அண்ணனியுமா இருப்பீங்க, நான் வந்து சத்தம் மட்டும் நல்லா இருக்காது இல்லடி, அதான்டி பையன் பேசிகிட்டு இருக்கோங்க ஆண்டிகிட்ட அப்படிங்கிறாங்க. ஆண்டி காஃபி போட்டு கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ரோஹிணியை காஃபி போட சொன்னேன், இன்னும் காஃபி போட்டு வரல அப்படிங்கிறாங்க. ரோஹிணி காஃபி போட்டிங்களா அப்படிங்க, போட்டேன் ஸ்ருதி அப்படிங்கிறாங்க. கொண்டாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காப்பி காப்பியை குடிக்கிறாங்க. என்ன ரோஹிணி இவ்வளோ கேவலமாக போட்டிருக்கீங்க, சரி நழுங்க நான் போடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி அம்மா ஓடி வராங்க. ஓடி வந்து சொல்கிறாங்க, ஏம்மா நீ ஏம்மா காஃபி போடணும் ஸ்ருதி, எனக்கு காஃபி வேண்டாம். உடனே நான் அவ்வளோ செல்லமாக வளர்த்தேன், நீ வந்து இப்படி வந்து இங்கே வெயிட் வேலை செய்துக்கு தான் வந்து இங்கே இங்கே வர வச்சனா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மம்மி, நான் ஒரு நாள் வேலை செஞ்சதில்லை அப்படிங்கிறாங்க. அதான் பார்க்கும்போதே தெரியுது உங்கள் மாமியார் எல்லோரும் தான் வார மருமகள் எல்லோரும் கொடும்படுத்த தெரியுது அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க, ஸ்ருதி ஒரு நாள் ஒரு வேலையும் பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க. உங்கள் மருமகனா மீனாக வேலை செய்கிறா, மீனாக கஷ்டப்பட்டு வீட்டில் ஃபுல்லாக அவள் செய்யணும், இந்த சுருதியும் ரோஹிணியுமா செய்யுதுக்கா நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆகா, மறுபடி சண்டையில் போட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, சம்மந்தி ஒரு நாளும் ஸ்ருதி சமையல் கிட்ட பக்கம் வந்ததில்லை, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வந்திருப்போம், பிள்ளைகிட்ட வேணால் கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏம்மா வந்தையா, நல்லா பேசினியா போனையான்னுக்கிறம்மா, வந்து ஒவ்வொன்றா சண்டை இழுத்துக்கிட்டு இருக்காத, நான் ஒரு நாள் ஒரு வேலையும் செஞ்சது கிடையாது, மீனாக்கா தான் வந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சு நீ சாப்பிட சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, மீனா அக்காவா, மீனான்னு கூப்பிடு, நீ யாரையுமே குறைச்சி பேசினா போதும், யாரையும் உயர்த்தி பேச தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து வராரு. என் பொண்டாட்டியை யாரும் குறைச்சி பேச முடியாது, உயர்த்தியும் பேச வேணாம் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ரவுடி பையன் குடும்பத்தில் நாங்கள் பொண்ணை கொடுத்ததே தப்பு அப்படிங்கிறாங்க. நீங்கள் பொண்ணை கொடுக்கல, என் தம்பி கூட்டிகிட்டு வந்தான் அப்படிங்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்தானா, உங்கள் அப்பா சொல்லி தானே அதை செஞ்சுருக்கான் அவன் தம்பி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை ரவியும் வந்துடுறாரு, ரூம் போட்டு வரல. என்ன ஆண்டி பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, ஒரு நாளும் யாரும் சொல்லி நான் கூப்பிட்டு வரல, உங்கள் பொண்ணு என்ன வேணும்னா நானும் வேணும்னு கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, மம்மி இங்கே வந்து கலகத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்காத மம்மி, நீ கிளம்பிடு, இது நல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி, நீனும் அவங்க கூட சேர்ந்துட்டு நீ வந்து அசிங்கப்படுத்துறல அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் அசிங்கப்படுத்துறீங்க. சுயதொழில் பண்ணாலோ இல்லது மிடில் கிளாஸாக வாழ்ந்தாலோ ரொம்ப கேவலமாக மம்மி, அவங்கவுங்க சுயமாக உழைச்சி வாழ்கிறாங்க, யார்கிட்டையும் வராமல் இருக்காங்களா, அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் அடிக்கடி பேசுகிறீங்க, அண்ணாமலை மாமாவும் என் வீட்டுக்காரங்களும் எல்லாருமே வந்துட்டு நம்ம சொத்துக்கு தான் ஆசைப்படுதாங்கன்னு சொல்லிட்டு யாருமே ஒரு ரூபா காசு கேட்கல அப்படிங்கிறாங்க. யாரும் எதிர்பார்க்கலையா, உங்கள் மாமியார் வந்து எதையும் எதிர்பார்க்கலன்னு உன் மனசு தொட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு அவங்கள பற்றி தெரியாது, எனக்கு தெரியும்டி, நான் வரும்போது நகையெல்லாம் கொடுக்கும்போது வாயை பொழந்துட்டு பார்த்ததும் அந்த மீனா பிள்ளைகிட்ட நடந்துக்கிட்டே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மீனானா மீனா காப்பி போடு, ஸ்ருதி அப்படின்னா ஸ்ருதி அப்படிங்கிறது, ரோஹிணிமா காஃபி கொஞ்சம் போடுமா, வார்த்தைகளே தெரியாதா, உங்கள் மாமியார் பணத்துக்காக தாண்டி இருக்குது, பணத்துக்காக தாண்டி உங்கள் மாமியார் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் மேலும் மேலும் என்ன அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அசிங்கப்படுறது தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, மம்மி தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு வராத, உன்னைய பார்க்கணும் நான் அங்கே வரேன், தயவுசெய்து வீட்டு விட்டு வெளில கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி அம்மா சொல்கிறாங்க, நீனும் என்ன அசிங்கப்படுத்துறல ஸ்ருதி,
நான் நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம் மம்மி, நீ வரலன்னா அந்த வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், தயவுசெய்து வராத அப்படிங்கிறாங்க. இதில் வந்து ரொம்பவே அசிங்கப்பட்ட சுதா வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போகிறாங்க. என்ன பண்ணி இந்த ஸ்ருதியை நம்ம வீட்டுக்கு கொண்டு போனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரொம்பவே சிந்தனை பண்ணிட்டு போகிறாங்க. இடையில பைஜு வந்து பார்க்குறாரு. என்ன ஆண்டி எங்கள் வீட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. ஆகா இவங்களாம் வந்திருக்காங்க, ஏற்கனவே ஸ்ருதிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க, நம்மகிட்ட எதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உங்களுக்கு ஸ்ருதி அங்கே இருக்கிறது பிடிக்கல, எனக்கு ஸ்ருதி அவங்க கூட வாழதே பிடிக்கல, நம்ம 2 பேரும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. உடனே தம்பி எதுவும் நினைக்காதீங்க, ஸ்ருதி கட்டியிருக்க பையன் நல்ல பையன் அப்படிங்கிறாங்க. அவன் நல்ல பையனோ கெட்ட பையனோ அவன் வந்து அவ கூட வாழக்கூடாது, உங்களுக்கு அந்த வீட்டில் அந்த பொண்ணு இருக்கக்கூடாது, நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சுதா ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த சுதா மகள் ஸ்ருதி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.